மேய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் 1975 ஆண்டு முதல் கடந்த 47 ஆண்டுகளுக்கும் மேலாக நற்செய்தியை அறிவித்துக் கொண்டு வருகிறோம். 1976 ஆண்டு முதல் ஃபீபா வானொலி மூலம் 27 ஆண்டுகள் நற்செய்தி அறிவித்து வந்தோம். இப்பொழுது இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மேய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் நடைபெறும் ஊழியங்கள்: ஆவிக்குரிய புத்தகங்கள், ஆவிக்குரிய கூடுகைகள், குடும்ப முகாம்கள், ஒடிசா மேற்கு வங்காள பழங்குடி மக்கள் மத்தியில் மிஷனரி ஊழியங்கள், மாதந்தோறும் தமிழில் மேகசீனையும் ஆங்கில மொழியில் நியூஸ் லெட்டரையும் வெளியிடுகிறோம். தின தியானங்களை வாட்ஸ்அப்பில் பெற விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பு, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நம்ம ஜெபங்கள் தேவ சமூகத்திலே கேட்கப்படுகிறது. நம்முடைய ஜெபங்கள் தேவ சமூகத்திலே நினைவு கூறப்படுகிறது. நம்முடைய ஜெபங்களை தேவதூதர்கள் தேவ சமூகத்துக்கு கொண்டு செல்கிறாங்க. கொண்டு செல்வது மட்டும் இல்லை, தேவதூதர்கள் அதுக்கு பதிலையும் கீழே என்ன செய்கிறாங்க, கொண்டு வர்றாங்க என்று சொல்லி வேத வசனம் தெளிவாக சொல்கிறது. வேதத்திலே சகரியா எலிசபெத் என்ற ஒரு தம்பதியை நாம் பார்க்கிறோம். லூக்கா 1 அதிகாரம் 5-6 வசனங்களில் அவர்களை குறித்து வாசிக்கிறோம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். 2 பேரும் ஆசாரியர்கள். 2 பேரும் எப்படி இருந்தாங்களாம்? கடவுளுடைய எல்லா கற்பனைகளின்படி நடந்து, நியமங்களின்படி நடந்து, குற்றமற்றவர்களாய் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்களாம். அன்பானவர்களே, 2 பேரும் ஆசாரிகள் தானே. அவங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். உங்களையும் என்னையும் கூட கர்த்தர் ஆசாரியர்களாய் தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனம் இவ்விதமாய் சொல்கிறது: நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். ஆம், அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் கூட தேவன் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற்றியிருக்கிறார். வெளிப்படுத்துகிற விசேஷம் இப்படி வாசிக்கிறோம்: நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். நம்முடைய இரத்தத்தினால கழுவி நம்மை ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் அவர் மாற்றி இருக்கிறார். ஆம், அருமையானவர்களே, இந்த 2 ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்த இந்த சகரியா எலிசபெத் 2 பேரும் எப்படி இருந்தாங்களாம்? இவங்க சகரியா எலிசபெத் 2 பேரும் ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் பாவமில்லாமல் வாழ்ந்தவர்கள். இவங்க வாழ்க்கையில் ஒரு குறை இருந்துச்சு. என்ன குறை? பிள்ளை இல்லாத குறை. அந்த நாட்களில் பிள்ளை இல்லைன்னா அது ஒரு பெரிய அவமானமாய் கருதப்படும். எவ்வளோ ஜெபித்திருப்பாங்க இல்லை? எவ்வளோ ஜெபித்தோம், இப்படி பரிசுத்தமாக வாழ்கிறோமே, ஆனாலும் என் ஜெபத்துக்கு பதில் இல்லையே, இல்லை, எவ்வளோ பெரிய கேள்வி அவங்க வாழ்க்கையில் இருந்திருக்கும். அருமையானவர்களே, நிறைய நேரம் நமக்கு ஜெபம் பதில் கிடைக்காததுனாலே ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்கவில்லை என்று அர்த்தம் அல்ல. அவர் தம்முடைய நேரத்திலே, தம்முடைய வேளையிலே, தமக்கு சித்தமானபடி நம்முடைய ஜெபத்துக்கு பதில் அளிப்பார். ஏமி கார்மைக்கேல் சின்ன பிள்ளையாக இருந்தபோது அவங்க அம்மா போய் பார்த்தாங்களாம். அங்கே அவங்க அம்மாவுக்கு அழகான நீல நிற கண்கள் இருந்துச்சு. இந்த அம்மாவுக்கு
நம்மை போல இந்தியர்களைப் போல ப்ரௌன் கலர் கண் இருந்துச்சு. அவங்க போய் அம்மாட்ட ஆசையாக குட்டி பிள்ளையாக இருக்கும்போது போய் கேட்டாங்களாம், அம்மா அம்மா என் கண்ணும் எனக்கு உங்களை மாதிரி அந்த ப்ளூ ஐஸ் தான் வேணும் அம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அம்மா சிரிச்சிட்டு பேசாமல் இருந்துட்டாங்க. ஏசப்பா ஜெபத்துக்கு பதில் தருவாரா அப்படி கேட்டாங்களாம். கட்டாயம் பதில் தருவார்மா சொன்னாங்களாம். உடனே ஏமி போய் முழங்கால் படியிட்டு ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணாலாம். ஆண்டவரே என் கண்ணு எங்கள் அம்மா கண்ணை போலே நீல நிற கண்களாய் மாறிவிட வேண்டாம் ஆண்டவரே. காலையில் எந்திரிச்சா ஏமி நேராக போய் கண்ணாடி பக்கத்தில் ஒரு ஸ்டூலை போட்டு அந்த ஸ்டூல் மேலே ஏறி அப்படி எட்டி பார்த்தா அவள் கண்ணு பழையபடியும் அதே மாதிரியே தான் இருந்துச்சு. அம்மாக்கிட்ட ஓன்னு அழுதுட்டு போய், அம்மா நீங்கள் ஏசப்பா ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாருன்னு தானே சொன்னீங்க, ஆனால் இங்கே பதில் வரவே இல்லையே அப்படி சொல்லி கேட்டா. அவங்க அம்மா சொன்னாங்க, ஏம்மா என் கண்ணு உங்கள் கண்ணு மாறி போகலையே, என் கண்ணு பழையபடியும் ப்ரௌன் கண்ணாக தானே இருக்குது, அசிங்கமாக தானே இருக்குன்னு சொல்லி அழுதாலாம். அவங்க அம்மா சொன்னாங்க, ஏமி கடவுள் உன் ஜெபத்துக்கு பதில் தரலன்னு ஏன் சொல்கிற? அவர் தந்துட்டாரு. என்ன தந்துட்டாரு? உனக்கு நோன் பதில் கொடுத்துட்டாரு. உன் கண்ணுக்கு நான் மாற்ற மாட்டேன்னு பதில் கொடுத்துட்டாரு சொன்னாங்களாம். இந்த ஏமிக்கு ரொம்ப துக்கம். ஆனால் இந்த ஏமி கார்மைக்கேல் இந்தியாவுக்கு வந்து டோனாவூர் பகுதியில் ஊழியம் செய்து அங்கே விக்கிரகங்களுக்கு பொட்டு கட்டி விடப்பட்டு விபச்சார பாவத்தில் ஈடுபட்ட ஏராள சிறு குழந்தைகளை மீட்டெடுக்கிற ஒரு பெரிய பணியை செய்தாங்க. அந்த நேரத்தில் அந்த அம்மா என்ன செய்வாங்களா, அவங்க கண்கள் இந்திய கண்களை போல இருந்ததுனால இந்திய பெண்ணை போல உடை உடுத்தி கொண்டு தன்னுடைய நிறத்தை மாற்ற கொஞ்சம் கருப்பு சரீரத்தில் பூசிக்கொண்டு இந்திய பெண்ணை போல போய் அந்த குழந்தைகளை மீட்டெடுத்துட்டு வருவாங்களாம். அப்போ சொன்னாங்களாம், ஆண்டவர் ஏன் எனக்கு ப்ளூ கண்களை கொடுக்கலன்னு எனக்கு அப்போ புரியலை, ஆனால் இந்தியாவுக்கு வந்த பிறகு ஆண்டவர் இந்த கண்களை கொடுத்த நோக்கத்தை நான் அறிந்து கொண்டேன் என்று சொன்னாங்க. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலையேன்னு நம்ம கலங்கி நிற்கலாம். நம்ம பக்கத்தில் நம்ம வாழ்க்கையை பார்க்குறோம், ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை தூரத்திலிருந்து பார்க்கிறார். நான் இப்போ நடக்கலையே நினச்சி அழுகிறேன், ஆண்டவர் என்னுடைய முடிவை பார்க்கிறார், எல்லாம் நன்மையாக செய்வார். ஒருவேளை இந்த சகரியா எலிசபெத்து எவ்வளவு கலங்கி இருப்பாங்கல்ல, ஒருவேளை ஜெபத்துக்கு பாவம் காரணமாய் கூட இருக்கலாம். யோவானில் வாசிக்கிறோம், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை. ஏதாவது பாவம் நம்முடைய வாழ்க்கையில் தடையாய் காணப்படுமானால் அறிக்கையிடுங்க. ஏசப்பா என் ஜெபம் ஏன் கேட்கப்படலை, இந்த பாவம் தடையாக இருந்தால் இந்த பாவத்தை மன்னிச்சுங்கப்பான்னு கேளுங்க. சில நேரம் ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு வெயிட் காத்திரு அப்படின்னு சொல்லி பதில் கொடுப்பார். அந்த நேரம் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், காத்திருக்க வேண்டும். பாருங்க, இங்கே லூக்கா 1:9 வாசிக்கிறோம், ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். அந்த பிரதான ஆசாரியர்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை பிரதான ஆசாரியனுடைய வேலையை செய்து அவங்க என்ன செய்வாங்களாம், அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். அப்படி அவர்கள் போய் அங்கே ஊழியம் செய்வதற்காக அந்த ஆண்டு சகரியா முன்குறிக்கப்பட்டார். அங்கே உள்ளே போய் அவர் தூபம் காட்டி கொண்டிருக்கிற வேளையில் திடீர்னு தேவதூதன் இறங்கி வர்றான். வந்த உடனே இவன் பயந்துட்டார் சகரியா. தூதன் அவரை பார்த்து சொல்கிறான், சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லி அநேக காரியங்களை இங்கே தேவதூதன் பிறக்க போகிற குழந்தையை பற்றி சொல்லிக்கிட்டே வந்தான். ஆனால் இந்த சகரியா அதை நம்ப முடியலை. 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன், நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே. நிறைய நேரம் நிறைய ஜெபம் பண்ணுறோங்க, ஆனால் விசுவாசம் இல்லை. ரொம்ப நாள் பதில் வரணுன்னா அவ்வளோதான், ஆண்டவர் என்னை மறந்துட்டார், அவ்வளோதான், ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டார்னு நினைக்கிறோம். ஆனால் பாருங்க, அவன் தேவதூதன் சொல்கிறான், நான் தேவ சமூகத்தில் நிற்கிற காப்ரியேல் என்ற தூதன், ஏற்ற சமயத்தில் நடக்க போகிற இந்த காரியத்தை நீ விசுவாசியாதபடியினாலே இது நடக்கிற வரைக்கும் நீ என்ன செய்ய மாட்ட, பேச மாட்டாய். அருமையானவர்களே, விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும்.
ஆண்டவர் ஒரு வார்த்தை மூலமாக நம்ம கூட பேசும்போது அந்த வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அன்னாள் போய் மனம் கசந்து அழுது ஜெபித்தோன்னு விசுவாசிச்சா. ஏன் தெரியுமா? அதுக்கு பிறகு ஒரு துக்கமாகவே இல்லை. நான் ஜெபித்தேன், கர்த்தர் தருவார், என் ஜெபத்தை கேட்பார். அவளுக்கு அந்த விசுவாசம் இருந்துச்சு. இன்னைக்கு விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை நிச்சயமாக செய்வார். அநேக நாட்களாய் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் வீண் போகாது, வீண் போகவே போகாது. ஒருவேளை நம்ம மரித்த பிறகு கூட நம்ம ஜெபம் உயிரோடு இருக்க. அருமையானவர்களே, எனக்கு தெரியும் ஒரு அருமையான வயசான தாயார் இருந்தாங்க. அவங்க மகன் ஒரு பெரிய நல்ல அதிகாரியாய் உயர் பதவியில் இருந்தார். ஆனால் அவர் ரட்சிக்கப்படவே இல்லை. அந்த தாயாரும் நானும் சேர்ந்து ஜெபிப்போம். அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அம்மா, என் மகன் எப்படியாவது ரட்சிக்கப்படுமா, இவ்வளோ பெரிய உயர்ந்த அதிகாரியாக இருக்கிறான், இதெல்லாம் எனக்கு பெரிய காரியமே கிடையாது, என் மகன் ரட்சிக்கப்படணும், ஜெபி, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஜெபிச்சுட்டே இருந்தோம். ஒரு நாள் அந்த தாயார் மரித்து போய்விட்டார்கள். ஆனால் பாருங்க, திடீரென்று அவர்கள் மகன் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டார். ஹல்லேலூயா! அவங்க மரித்தாலும் அவங்க ஜெபம் மரிக்கவில்லை. ஒருவேளை நம்ம ஜெபத்துக்கெல்லாம் நிச்சயமாய் பதில் உண்டு என்பதை மறந்து போயிடாதீங்க. சோர்ந்து போகாமல் ஜெபிங்க. இந்த சகரியா எலிசபெத்து ஜெபித்து எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ஆனால் பாருங்க, இனி நடக்காது, எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சாங்க. கர்த்தர் அந்த வேளையில் அவங்க ஜெபத்தை கேட்டு அழகான பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளை முழு தேசத்துக்கு ஆசீர்வாதமான பிள்ளை. எருசலேமில் இருந்த எல்லாரும் வனாந்திரத்தில் இருந்த யோவான்கிட்ட போனாங்களாம். கூட்டமாக ஆயிரமாக ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தின ஒரு அருமையான தேவனால் முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய தூதனாய் யோவான் பிறந்தார். உங்கள் ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார், நிச்சயமாக உங்களுக்கு பதில் தருவார். சோர்ந்து போகாதீங்க, அவிசுவாசத்தை தூக்கி எறிங்க. சகரியா எலிசபெத்தின் ஜெபத்துக்கு பதில் கொடுத்த தேவன் நிச்சயமாய் உங்கள் ஜெபத்துக்கும் பதில் கொடுப்பார். ஜெபம் பண்ணலாமா? அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை என் ஜெபத்துக்கு பதிலே கிடைக்கலையே, எவ்வளோ நாள் கண்ணீர் வடிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு இறங்கலையே நினைக்கிறீங்களோ? கர்த்தர் உங்கள் ஜெபத்தையெல்லாம் கணக்கில் வைத்திருக்கிறார். உங்கள் கண்ணீரெல்லாம் ஒரு துருத்தியில் இருக்குது, மறந்து போய்விடாதீங்க. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கேட்பார். 2வது, உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். எந்தெந்த காரியங்களை இன்னும் ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும், எந்தெந்த காரியத்தை சரி பண்ணணும்னு சொல்லி சரி பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம இணைந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் ஒரு அற்புதத்தை செய்வார். அன்பின் தகப்பனே, இந்த வழியிலே கண்ணீரோடு என் ஜெபம் கேட்கப்படவில்லையே என்று சொல்லி கலங்கி நிற்கிற இந்த சகோதரனோடு சகோதரியோடு இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களிலே 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னீங்களே. அப்பா, இந்த வழியில் ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் ஐயா. இந்த குறிப்பிட்ட சகோதரனுடைய கண்ணீரை துடைப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே உடைய பிரச்சனை மாறட்டும் ஐயா. குழந்தை இல்லையே என்று கலங்கி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த நாளிலே இறங்குவீராக. அன்னாளின் கற்பத்தை திறந்தவர், எலிசபெத்தின் கற்பத்தை திறந்தவர், வயதானால் கூட அற்புதங்களை செய்ய உமாலே முடியும் ஆண்டவரே. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு இறங்கி ஆண்டவரே கட்டாயம் ஒரு குழந்தையை தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படுவதாக, அவர்கள் மகிழ்ச்சி அடையும்படியாய் ஒரு அற்புதத்தை செய்வீராக என்று ஜெபிக்கிறோம் ஐயா. கடன் பிரச்சனைகள் மறையட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே செய்வினை பில்லி சூனிய கட்டுகளினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் விடுதலை பெறுவார்களாக. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலையை தாங்க, திருமண தடைகள் விலகட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாய் உம்முடைய வழியிலே குற்றமற்றவர்களாய், நீதி உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்க உடைய வருகைக்கு ஆயத்தப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரதி மாதம் செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை மேய்ப்பனின் குரல் அலுவலகத்தில் உபவாச ஜெபம் நடைபெறும். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படும். மனக்குழப்பத்தில் செய்வதறியாது திகைப்பவர்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளும் வழங்கப்படும். எங்களை தொடர்பு கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.